सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளை துனியா. இப்போ ராஜபாஷாவில் வந்து பேப்பர் 1ல் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து கவிதையில் நம்ம பார்க்குறோம் ஃபுல்லாக. அந்த ஏற்கனவே வந்து இஆர்சி வந்து 1 to 6 வரைக்கும் போட்டிருக்கேன். எஸ்ஏ வந்து 2nd, 3rd, 4th போட்டிருக்கேன். வந்து 5th பார்க்குறேன். எஸ்ஏ மா அம்மா ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவ் அவர்கள் இப்பாடலை ஏற்றிருக்கிறார். ஆசிரியர் பேர் வந்து ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவ். ரோமன் 2 வந்து மா கவிதாக்கா சாராம்சம் இல்லையா அம்மா என்ற கவிதைகள். இப்போ எஸ்ஏ பார்க்கலாம். மா அம்மா கவி பரிச்சய கவிஞருடைய அறிமுகம். கவி ஆசிரியர் ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவ். அவருடைய பிறப்பு பிறப்பு 8/2/1964. ஜன்மஸ்தான் அவருடைய பிறந்த இடம் சத்தீஸ்கர் ராய்பூர் மாவட்டம். மா நாமக்கு கவிதா ஸ்ரீ ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவ் கி கவிதாகை. மா என்ற பெயரில் வந்துள்ள கவிதை ஸ்ரீ ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவ் அவர்கள் ஏற்றிருக்கிறார். अन्नगै मेरे शब्द पत्नी के भीतर फूल दोनों आपकी रचनाएं. இவருடைய படைப்புகள் என் வார்த்தைகள் உணவு. மனைவிக்குள் பூக்கள் என்ற படைப்புகள் இவருடைய படைப்புகளாகும். கவிதா பரிச்சய அந்த கவிதையின் அறிமுகம். மாதா அப்புனா சுக் தியாக கர் பச்சோ கா பாலன் கர்த்தேகை. தாய் தன் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக தன் சொந்த மகிழ்ச்சியை தியாகம் செய்கிறாள். வகு தியாகமயிகை அவள் தியாகவதியாகவும் இருக்கிறாள். வகு மம்தாமயி அவர் ஒரு அன்பானவளாகவும் இருக்கிறார். யகி பாத் இஸ் கவிதா மே பத்தாயி கையிகை இந்த கவிதையில் கூறப்பட்டுள்ளது. கவிதா கா சாராம்ச கவிதையின் கட்டுரை. मादा के हाथ में सुई और தாகாகை அம்மாவின் கையில் ஊசி மற்றும் நூலும் இருக்கிறது. ஜப் ஹமாரி கமீஜ் ஃபட்டு ஜாத்திகை தப்பு மா உஷ்பர் பைபந்து லகத்திகை. அப்பொழுது அம்மா கிழிந்த சட்டையை தேய்ப்பதற்காக உஷ்பர் பைபந்து கிழிந்த சட்டையில் ஓட்டை இருப்பதை கண்டு தேய்ப்பதற்காக. பைபந்த் அப்படின்னா ஓட்டை. கிழிந்த சட்டையில் ஓட்டை இருப்பதை பார்த்து தைக்கிறார். வக்கு பைபந்து தேக்கினேமி அச்சா நகிகை அந்த ஓட்டை தைத்தவுடன் அது நன்றாக இல்லை. இஸ்லியே மாங்கு உஷ் பைபந்து பர் பேல்பூடா காடு தேத்திகை அது நன்றாக இல்லை என்ற காரணத்தால் ஆகையால் அம்மா அதை எம்ப்ராய்டிங் பூ வைத்து ஓட்டையை அடைக்கிறார். தப்பு வக்கு சுந்தர் லகத்தாகை அப்பொழுது அது நன்றாக இருந்தது. இசி தரகு அதுபோலவே மா ஹமாரா சால் சல்னி சுதார்த்திகை அதுபோலவே அம்மா நம்மளுடைய ஒழுக்கங்களையும் புகட்டுகிறார். ஹமி அச்சி பாத்தே சிக்காத்திகை நல்ல கருத்துக்களையும் கற்றுத்தருகிறார். ஹமி காரிய குஷல் பனாத்திகை திறமை உள்ளவர்களாக ஆக்குகிறார். இஸ்தரக் அதுபோலவே ஹமாரே பவிஷ்யக்கு சம்காத்திகை நம் வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்குகிறார். கந்தில் ராத்திபர் ஜல்திகை கந்திலம் மெழுகுவர்த்தி இரவு முழுவதும் எரிகிறது. அவர் மற்றும் சபேரா ஹோனேப்பர் ஆறாம் கர்த்திகை மெழுகுவர்த்தி இரவு முழுவதும் எரிகிறது. பின்பு சபேரா அப்படின்னா காலை வந்தவுடன் அது ஓய்வெடுத்து கொள்கிறது. போர்கா தாரா தடிக்கே நஷர் ஆத்தாகை போர்கா தாரா விடிவெள்ளி வந்தவுடன் பிறகு ஆறாம் கர்ணி ஷலா ஜாத்தாக விடிவெள்ளி வந்தவுடன் அது ஓய்வெடுத்து கொள்ள செல்கிறது. மா ராத் அவர் தின் ஹமாரே லியே ரகத்திகை அம்மா இரவு மற்றும் பகலில் நமக்காக விழித்து கொண்டிருக்கிறார். கபி ஆறாம் நகி கர்த்தி அவர் அவர் எப்பொழுதும் ஓய்வெடுப்பதில்லை. நதி கிரானேகோ உப்ஜாவு பனாத்திகை நதி கரைகளில் வளத்தை பசுமையாக்குகிறது. மாங் ஹமாரே ஜீவன் கா சுக்மய பனாத்திகை அம்மா நம் வாழ்க்கையை வளமாக்குகிறார். தர்த்தி கோ ஹம் கஷ்ட தேத்தேகை
நாம் பூமிக்கு வழியை தருகிறோம். பிறகும் கூட வகு ஹமாரா ஆதார் பனி ரகத்தி. நாம் பூமிக்கு வழியை தருகிறோம், பிறகும் கூட நமக்கு அது ஆதரவாக இருக்கிறது. வைஞானிக் कहते कि धरती एक அதிசய दूरी पर घूमती है. தர்த்தினம் பூமி கண்ணுக்கு தெரியாத ஒரு அச்சில் சுழல்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஹம் ஜோ கஷ்ட தேते हैं उनको मांग शग लेती हैं. நாம் கொடுக்கும் வழியை அம்மா தாங்குகிறார். வகு ஹமாரி सांसों की दूरी पर घूमती हैं. நம் சுவாசத்தின் அச்சில் அவர் சுழல்கிறார். ஹமேஷா ஹமாரா கியால் ரக்தி ஹை. ஹமேஷா எப்பொழுதும் நம்மை கவனமாக பார்த்து கொள்கிறார். மாங்கு ஹமே சுக்கி ரக்தி ஹை. அம்மா நம்மை சுகமாக வைத்து கொள்கிறார். ஹமாரே துக்கோன்கோ தூர் கர்த்தி ஹை. நம்முடைய துக்கங்களை விரட்டுகிறார். ஹமாரி பசந்த் கி சீஜோன் லா தேத்தி ஹை. பசந்தின விரும்பக்கூடியவை நமக்கு விரும்பக்கூடியவையாக உள்ள பொருள்களை கொண்டு வந்து தருகிறார். ஹமே பியார் சே உடாத்தி ஹை. நம்மை அன்பால் வளர்க்கிறார். விசேஷத்தா சிறப்பு. மாதா अपने बच्चों की सुस्तदा का सहन कर उनका पालन करती है. ஒரு தாய் தன் குழந்தைகளின் தீமைகளை பொறுத்து கொள்கிறார். கௌசல் தேக்கர் கமானே யோகிய பனாத்திகை. ஒருவருக்கு திறன்களை கொடுத்து சம்பாதிக்கும் தகுதியை வளர்க்கிறார். நேக்கி படாக்கர் அச்சா இன்சான் பனாத்திகை. நல்லதை கற்றுக் கொடுத்து நல்ல மனிதராக ஆக்குகிறார். கவி இஸ்ஸே கவிதாமி யகி பத்தாத்தேகை. கவிஞர் இந்த கவிதையில் அழகாக கற்பிக்கிறார். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் முதன்முறையாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப். நன்றி, தன்யவாத்.